சீக்கிரமா வந்துடலான்னு போனோம். இவ்ளோ லேட் ஆயிடுச்சு. எல்லாம் இவராலதான். ஒருவேளை மருமகளுக்காக சாப்பிடாம பட்டினி கிடக்க முடியாதா? என்னடி பேசுற நீனு? நம்ம என்ன சாப்பிட்றதுக்கு மட்டுமா வீட்டுக்கு போனோம்? இந்த பார், தீபாவோட மெடிக்கல் ஃபைல், அப்படியே அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல 3-4 நாள் போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ், இதெல்லாம் எடுத்துட்டு வரதுக்கு தானே போனோம். விடுங்க. சரிங்க. இதுக்கு மருமகளுக்கு நல்லபடியா பிரசவம் ஆயிருக்குமா? ஆயிருக்கும் தான் நினைக்கிறேம்மா. பாப்போம். சரி, டாக்டர் வெளியில வரட்டும், அப்புறம் கேட்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஐயோ, பா பா, யாருப்பா இது? இவங்க பிரசவத்துக்கு வந்தவங்க. முதல் பிரசவம் சிக்கலாயிடுச்சு, இறந்துட்டாங்க. ஐயோ தீபா, மருமகளே, எங்களை இப்படி விட்டு போயிட்டேமா? கடவுளே, தீபா, தீபா, கடவுளே, செல்வாக்கு நான் என்ன சொல்லி ஆறுதல் படுத்த போறேன்? மருமகளே, தீபா. ஐயோ, ஐயோ அம்மா, என்ன விட்டு போயிட்டியாம்மா? பவித்ரா, பவித்ரா. ஏங்க, அப்ப ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கிற நம்ம மருமக கதி? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்னும் ஆயிருக்காதுமா. செல்வா, ஆண் குழந்தைமா, சந்தோஷமா இருக்குப்பா எனக்கு. செல்வா, குட்ரா. அம்மா, அம்மா, ஏய், என்னப்பா? ஆமா, செல்வா உன்ன மாதிரியே இருக்காண்டா. இதுல என்னடி ஆச்சரியம் இருக்கு? என் பேர புள்ள, என் பிள்ளை மாதிரி இல்லாம எப்படி இருப்பான்? ஆமா, தீபா இந்த வார்டுல இருக்கா? தீபாவை இப்பதான் நார்மல் வார்டுக்கு மாத்திருக்காங்க. நல்லா இருக்கா? அம்மா, தீபா பார்க்க போலாமா? வாங்க. வாங்க. சமந்தி, நீங்க எப்ப வந்தீங்க? முதல்ல எங்க பேரனை கையில வாங்கினதே நான் தான். ஓ அப்படியா? கங்க்ராட்ஸ், நீங்க தாத்தா ஆயிட்டீங்க. ஏன் சமந்தி, நான் மட்டும் தான் தாத்தா ஆயிட்டேனா? நீங்க சித்தப்பா ஆயிட்டீங்களா? நீங்களும் தான் தாத்தா ஆயிட்டீங்க. தீபா ரொம்ப அழகான குழந்தைய பெற்று ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ் தீபா. எனக்கு லைஃப்ல கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் இவன். இனிமே காலம் பூரா உங்க 2 பேத்தையுமே நான் கண் கலங்காம காப்பாற்றுவேன். இனிமே நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. அந்த நம்பிக்கையை நம்ம குழந்தை எனக்கு எப்பவும் கொடுத்துட்டாங்க. இந்த நீதிமன்றம் இதுவரை பல விசித்திரமான வினோதமான வழக்குகளை சந்தித்துள்ளது. இங்கு நடந்த காவேரி கொலை வழக்கையும் அப்படி ஒரு விசித்திர வழக்காகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். காவேரியை முத்துதான் கொலை செய்தான் என்று அனைவரும் நம்பியிருந்த நேரத்தில் முத்துவே அப்படி ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருந்த பட்சத்தில் ஒரு பெரிய உண்மையை இந்த நீதிமன்றத்திற்கு உணர வைத்து உண்மையான குற்றவாளி யார் என்று அடையாளம் காட்டி தன் கட்சிக்காரரை மட்டுமன்றி இந்த கோர்ட்டின் நேரத்தை, நீதியை, சத்தியத்தை காப்பாற்றிய எதிர்க்கட்சி வக்கீல் மோகன் சர்மாவின் திறமையை பாராட்ட வார்த்தைகளே இல்லை என்று இந்த நீதிமன்றம் கருதுகிறது. அதே சமயம் சந்தேகத்துக்கு இடமில்லாதபடி தக்க அழுத்தமான ஆதாரங்களுடன் மிகவும் துரிதமாக இந்த வழக்கை அவர் கொண்டு சென்று முடித்து வைத்த விதத்தையும் நேர்த்தியையும் இந்த நீதிமன்றம்
மனம் திறந்து பாராட்டுகிறது. குற்றவாளியான பாபுவின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் குடிக்க தண்ணீர் கேட்டபோது கூல்ட்ரிங்கை கொடுத்து உண்மையை வரவழைத்தார். அந்த கூல்ட்ரிங்கை எக்ஸிபிட் என்று கோர்ட்டை நம்ப வைத்தார். ஒரிஜினல் எக்ஸிபிட்டை ஏற்கனவே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிய அவரது திறமைக்கு மேலும் ஒரு பாராட்டு. முத்துவை பொறுத்தவரையில் அவர் நிரபராதி என்று இந்த நீதிமன்றம் தீர்மானிக்கிறது. காவேரியை கத்தியால் குத்தியது உண்மைதான் என்றாலும் அதனால் காவேரி இறக்கவில்லை என்பதை கருத்தில் கொண்டும் விசாரணை என்ற பெயரில் ஏற்கனவே 3 மாதங்கள் சிறையில் இருந்துவிட்டதாலும் அவர் மீது எந்த கிரிமினல் குற்றப்பதிவுகளும் இல்லை என்ற காரணத்தினாலும் முத்துவை எச்சரிக்கை செய்து இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. பாபுவை பொறுத்தவரை அவர் கருணாகரன், காவேரி ஆகிய இருவருக்கும் விஷம் கொடுத்து ஈவிரக்கமின்றி கொலை செய்ததால் அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. பொறுப்புள்ள மருத்துவராக இருக்க வேண்டிய டாக்டர் கணபதிராம் தனது வயதையும் வறுமையையும் காரணம் காட்டி தவறு செய்ததை நியாயப்படுத்த முடியாது. அவருக்கு ஓராண்டு காலம் கடுங்காவல் தண்டனை விதிப்பதோடும் அவர் இனிமேல் மருத்துவராக பணியாற்றவும் தடை விதிக்கிறேன். காவேரி கொலை வழக்கு இத்துடன் முடிவடைகிறது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஒரு ஸ்மால் தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் உட்காருங்க, உட்காருங்க. தேங்க்யூ சார். எங்கள் குடும்ப மானத்தை காப்பாற்றிட்டீங்க. என்னன்னு சொல்கிறது, எது நடக்காதுன்னு நினச்சோமோ அதை நீங்கள் நடத்தி காட்டிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். எப்படி நன்றி சொல்றதுன்னு வார்த்தையே வரல சார். ஜெயிலே கிடந்து சாக போறேன்னு நினைச்சேன், ஆனா நீங்க காப்பாத்திட்டீங்க. நான் காப்பாத்தல முத்து, எல்லாமே கடவுளோட செயல். எந்த விஷயத்தையுமே நல்ல மனசோட நல்ல சிந்தனையோட அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற மனசோட செஞ்சா கடவுள் நல்ல பலனை தான் தருவார். சார், நான் செஞ்சது கொலை இருக்கட்டுமே, நீ செஞ்சது கொலையாவே இருக்கட்டும். ஆனா அத பர்சனல் கெயினுக்காக செய்யவே இல்லையே. உன் அண்ணன் திருந்தறதுக்காக, உன் அண்ணிய சந்தோஷமா வாழ வைக்கிறதுக்காக அதை நீ செஞ்ச. அது மட்டும் இல்ல, காவேரி இறந்தது நீ கத்தியால குத்துனதுனால இல்ல, பாபு விஷத்தை கொடுத்ததுனால. அப்படி ஒரு ட்விஸ்ட் கடவுள் செஞ்சிருக்காரு. இதுக்கு காரணம் நான் இல்ல, தீபா. அவ மட்டும் நிறமாத கர்ப்பிணியா வந்து என் காலில் சாஷ்டாங்கமா விழாம இருந்திருந்தா என் கல் மனசு கரைஞ்சிருக்காது. எதுக்கும் ஆடாத இந்த மோகன் சர்மாவை ஒரு செகண்ட் வேரோட ஆட்டி வச்சிட்டாலே. சார், உங்கள் ஞாபகார்த்தமா என் குழந்தைக்கு உங்கள் பேர் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐயோ, ஒரு மோகன் சர்மா இருக்கிறது இங்க அளப்பறையா இருக்கு. இன்னொரு மோகன் சர்மாவை இந்த உலகம் தாங்காதுப்பா. எனிவே, தேங்க்யூ சோ மச். செல்வா, நீ தீபாவையும் குழந்தையும் நல்லபடியா பாத்துக்குவேன்ற நம்பிக்கையோட நான் இருக்கேன். என்ன? ஷூர் சார். குட். முத்து, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க. என் கல்யாணம் நீங்க தாலி எடுத்து கொடுத்தாதான் நடக்கும் சார். அப்படியா? ஓகே, டன். தேங்க்யூ சார். சார், அப்போ நாங்கள் கிளம்புறோம். ஓகே கைஸ், டேக் கேர். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் டு யூ டு. பை முத்து. வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ சார். பை சார். பை சார். சார், எஸ். நான் கூட இந்த கேஸ்ல நீங்க தோத்துறீங்களோ நினைச்சேன் சார். ஆனா எதிர்பார்க்கவே இல்லை, அசத்திட்டீங்க சார். நான் இல்லப்பா, எல்லாமே கடவுளோட செயல். சார், இன்னொரு விஷயம் சார். சொல்லு. தமிழரசி மேடம் தன்னோட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க சார். வாட்? ஆமா சார், இனிமே எந்த கேஸ்லயும் வாதாட போறதில்லைன்னு சொல்லிட்டாங்க சார். தமிழரசி அப்படி சொன்னாங்களா? ஆமா சார். இது பெரிய இழப்பு தான். ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தா? வக்கீல் வாழ்க்கையில வெற்றி தோல்வி சகஜம் தானே. என்ன இப்படி பண்ணிருக்கா?
சரி, நீ போய் உன் வேலையை பாரு. சரிங்க சார். ஹலோ தமிழரசி. சொல்லுங்க. என்ன பிபி போஸ்டர் ராஜினாமா பண்ணிட்டியாமே? இனிமே வாதாட போறது இல்லைன்னு சொல்லிட்டியாமே, அது உண்மையா? ஆமா. நீங்க கேஸ்ல ஜெயிச்சிட்டீங்கல்ல, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அது இருக்கட்டும், ஏன் இப்படி திடீர்னு ஒரு முடிவு? உன்ன மாதிரி டேலண்டான ஒரு தமிழரசி இனிமே எப்ப வருவா? இத பார் தமிழரசி, சட்டம் தான் அடுத்தவங்களை தண்டிக்குமா, நீ ஏன் சட்டத்தை தண்டிக்கிற? இல்லைங்க, உங்ககிட்ட தானே தோத்தேன். அப்படி ஒரு பெருமையோட சந்தோஷத்தோட வக்கீல் தொழிலை விட்டு நான் விலகிட்டேன். சட்டத்துல சாதிச்சது போதுங்க. சமுதாயத்துல இனிமே சாதிக்க வேண்டியது சிலது இருக்கு. அதனாலதான் விலகிட்டேன். தமிழரசி, தொழில் ரீதியா நான் ஜெயிச்சிருக்கலாம், ஆனா வாழ்க்கையில நான் தோத்தவன். I am a total utter failure in my private life. யார் சொன்னாங்க? காலம் பூரா நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது தாங்க ஏன் ஆசை. என்னோட ஆசை என்ன தெரியுமா? என் வீட்டு பூஜை ரூம் என்னைக்கு நீ போனியோ அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருட்டா தான் இருக்க. விளக்கேத்தி வைக்க அங்க இதுவரைக்கும் யாருமே வரவே இல்லை. உன்னை தவிர அங்க வேற யாரும் வரணும்னு நான் ஆசைப்படவும் இல்லை. சரி, ஒண்ணு பண்ணுங்க, போனை கட் பண்ணிட்டு வாசல்ல வந்து பாருங்க. ஹலோ, தமிழரசி, இதெல்லாம் நீ பண்ணியா? வாவ், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். தமிழரசி, கோலம் போடுறதுக்கெல்லாம் நீ எப்ப கத்துக்கிட்ட? ஆஹா, உங்ககிட்ட சண்டை போட்ட நாள்ல ரொம்ப டென்ஸ்டா இருக்கும்ல, அப்ப ரிலாக்ஸ் பண்ணிக்க கோலம் போட கத்துக்கிட்டேன். ஓ அப்படியா? அப்போ சண்டை போட்டா நீ இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துப்ப. எஸ் 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 எஸ், see the result. பியூட்டிஃபுல், ரியலி பியூட்டிஃபுல். சரி, பிபி போஸ்டர் ரிசைன் பண்ணிட்டேன். வாட் நெக்ஸ்ட்? அது ரிசைன் தான் பண்ணேன், ரிட்டையர் ஆகல. ஒரு புது ஜாப் எடுத்திருக்கேன். என்ன? உங்க மனைவியா. ஓ குட் குட். ஓகே மேடம், வாட் இஸ் மை டியூட்டி நவ்? பெங்களூர் போறீங்க, அருளை பாக்குறீங்க, கொஞ்சறீங்க, தங்குறீங்க, தட்ஸ் இட். ஓகே, எஸ் யுவர் ஆனர். யா, ஒன் செகண்ட். இன்னியோட இந்த கிரிமினல் லாயர் மோகன் சர்மா ஃபேமிலி கோர்ட்ல குடும்ப ஜட்ஜ் முன்னாடி ஆஜரார். எஸ் எஸ் யுவர் ஆனர். ஏய் ஏய் ஏய், பாத்து. இனிமே ஆயுஸ் முழுக்க ஓ முன்னாடி ஆர்கியூ பண்ணவே மாட்டேன். இஸ் இட் ஓகே? இருக்கட்டும், பிளஸ் பண்ணுங்க. ஒன் மோர் திங். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. God bless you. பார்வதே, பார்வதே, என்னங்க? வா. சமையல் மூக்க தொலைக்குதுரி. நானும் நீயா கூப்பிடுவேன் பார்த்து வெயிட் பண்ணேன். உனக்கு அந்த யோசனையே இருக்கிற மாதிரி தெரியல, அதான் நானே நேரா வந்துட்டேன். சீக்கிரம் வா.
பாப்பா யார் அடிச்சாலும் தாங்கிக்குவீங்க, பசி வந்தா மட்டும் தாங்கிக்க மாட்டீங்க. அது எப்படி? ஆமா, என்ன சமையல்? வெங்காய சாம்பார், வெண்டைக்காய் புளிப்பச்சடி. மாமா உட்காந்து சாப்பிடுமா தீபா? இல்ல அத்தை, நான் அப்புறமா சாப்பிடுறேன். சரி, மாமாக்கு சாப்பாடு போடு. பாப்பா என்ன பண்ணுது? பகல்ல மட்டும் நல்லா தூக்கம், ராத்திரியெல்லாம் ஒரே அழுக. அது அப்படிதாம்மா, நீ தான் தாலாட்டு பாடி தூங்க வைக்கணும். தாலாட்டா? அப்படின்னா? நல்ல கேள்விடாப்பா. இந்த ஜெனரேஷன் எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி தாய்மொழியோட தாலாட்டையும் மறந்துருச்சு. வெயி போதுமா? இது என்னது? அடா வடை. வாழைப்பூ வடை முத்துக்கு ரொம்ப பிடிக்கும். என்னவோ அவன் ஞாபகமாவே இருந்துச்சு, அதான் செஞ்சேன். என்ன மாமா? என் வாழ்க்கையில மறக்க முடியாதுமா இந்த வாழைப்பூ வடை. இதை எப்ப பார்த்தாலும் எனக்கு முத்து ஞாபகம் தான் வரும். என்னங்க, ஏன் சாப்பிடாம கை கழுவிட்டீங்க? என்னாச்சு மாமா? இல்லம்மா, மனசு எனக்கு சரியில்லைம்மா. பசியே போயிடுச்சு பார்வதி. இந்த வாழைப்பூ வடையை பார்க்கும்போதெல்லாம் முத்து ஞாபகம் ரொம்ப அதிகமாகவே வருதுமா. எனக்கும் தாங்க. முதல்ல செல்வாவும் தீபாவும் சந்தோஷமா வாழணும்னு கடவுளை வேணும். நம்ம வேண்டபடியே நடந்துச்சு. இப்போ முத்து பத்தின கவலை மனசு அரிக்குது. இப்படி ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகியும் வீட்டுக்கு வராம இருக்கானேங்க. மாமா, நீங்க போய் வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க. ஏமா, நான் என்ன முயற்சி பண்ணாமையா இருக்கேன்? பல தடவை அவனை நான் கூப்பிட்டு பார்த்தாச்சுமா. அவன் என்கிட்ட என்ன சொல்கிறான் தெரியுமா? அப்பா, நான் டிகிரி வாங்கிட்டு கான்வொகேஷன் ட்ரெஸ்ஸோட வீட்டுக்கு வந்தேன், நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. நான் வேலைக்கு போய் ஃபாரின் போகிறதுக்காக ஃப்ளைட் டிக்கெட்டோட வீட்டுக்கு வந்தேன், நீங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டீங்க. இப்போ ஜெயிலுக்கு போய் கொலைகாரங்கிற பட்டத்தோட வீட்டுக்கு வந்தா அது சந்தோஷமாவா இருக்கும்? அதனால் நான் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டேம்மா. அவன் ஏங்க, அதுவும் இதுவும் ஒண்ணாங்க. எனக்கு புரியுதுரி, அவனுக்கு புரியலையே. புரிய வைக்கவும் எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க இப்படி சொல்றீங்க? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா அதனால ஏற்படுற அவமானம் அங்க போயிட்டு வர்றவங்களுக்கு தாண்டி தெரியும். அதனால அவ வார்த்தையில ஏதோ ஒரு உண்மை இருக்குண்டி. என் பிள்ளை எப்பதான் வீட்டுக்கு வருவாங்க? நான் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் எப்பங்க செஞ்சு போடுவேன்? இத பாருங்க, இல்லாம இருக்கிறது ஒரு கொடுமை, இருந்து இல்லாம இருக்கிறது ரொம்ப கொடுமைங்க. அத்தை, அழாதீங்க அத்தை. எத்தனையோ கஷ்டத்தை தாண்டி நான் வரலையா? முத்து கண்டிப்பா வருவான். அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். ஆமாம் பார்வதி, கண்டிப்பா அவன் வருவான். நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. என்ன தீபா, ஒரு நிமிஷம் வாமா. தீபா, இப்படி உட்காருமா. பரவாயில்ல மாமா, நீங்க சொல்லுங்க. முத்துவை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே நீ ரொம்ப உணர்ச்சி வசப்படுற. அது எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்கு ஒரே காரணம், அவரை நான் காதலிச்சதுதான் காரணம்னு நீங்க தப்பா முடிவு பண்ணாதீங்க. இல்லம்மா, அதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு தாய் தன்னோட முதல் கருவையும் ஒரு மனுஷன் தன்னோட முதல் காதலையும் சாகுற வரைக்கும் மறக்க கூடாதுமா. மறக்கவும் முடியாது. நீ என் ரெண்டாவது பையனை காதலிச்சுட்டு என் மூத்த பையனை கல்யாணம் பண்ணிட்டதால உன்னுடைய உணர்வுகளை என்னால் மதிக்காமல் இருக்க முடியாதுமா. இந்த விஷயத்த என் மகன் செல்வாவும் புரிஞ்சுக்கிட்டு உன்னோட குடும்பம் நடத்தணும் தான் நான் ஆசைப்படுறேன். அதான் இப்போ உன் லைஃப்பில் நடந்துட்டு இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். உண்மைதானே? உண்மைதான் மாமா. அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் என் கூட குடும்பம் நடத்துறாரு. என் லைஃப்லயும் எவ்வளவோ நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனா இதுக்கு மேல எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன குண்டு செலவு கூட பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன் மாமா. அப்படி வராம இருக்கிறதுக்கு சில அடிப்படையான விஷயங்கள் இருக்குமா. அதை புருஷன் பொண்டாட்டி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சாகிற வரைக்கும் சந்தோஷமா குதூகலமா இருக்கும். நம்ம கோர்ட்ல நடக்கிற கேஸ்னாலும்
நம்ம வீட்டில் நடக்கிற கேஸ்னாலும் அடிப்படையான விஷயம் என்னன்னா ஈகோ. அந்த ஈகோவை நாம் விட்டு கொடுக்கணுமா? ஆனால் விட்டு கொடுக்காதனால தான் பிரச்சனையே இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஈகோ மட்டும் வந்துருச்சுன்னா அந்த ஈசனே வந்தாலும் அவங்கள சமாதானம் பண்ண முடியாதுமா. எவ்வளவோ வீடுகளில் ஒரே வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு 1 வருஷமா 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் கூட ஈகோவால் பேசிக்காமே இருக்காங்க. நானும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அந்த காரணத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோன்னா காசுக்கு பெறாத ரீசனாக இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரே காரணம் ஈகோ. விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லைன்னா எந்த புருஷனும் பொண்டாட்டியும் நிம்மதியாக வாழவே முடியாதுமா. சண்டையை 1 மணி நேரம் கழித்து பார்த்தா அது எவ்வளவு கேவலமானதுக்காகன்னு தெரியும். ஒவ்வொருத்தரும் விட்டு கொடுக்குற மனப்பான்மையை நாம தான் வளர்த்துக்கணுமா. அது மாதிரி எந்த பிரச்சனையும் உனக்கும் செல்வாவுக்கும் நடுவில் வரவே கூடாதுமா. வரும்னு நீங்க நம்புறீங்களா மாமா? வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேம்மா. அதுக்கான சூழ்நிலை கூட வரக்கூடாது மாமா. சூழ்நிலையே உருவாகக்கூடாதுமா. பிரச்சனையும் வந்துடக்கூடாது மாமா. அதையும் உருவாக்கக்கூடாதுமா. வந்தா பெருசு பண்ணக்கூடாது மாமா. குட். என் மருமக முழுசா ஒரு குடும்பத்தில் வாழக்கூடிய தகுதியை அடைஞ்சிட்டா. ரொம்ப சந்தோஷமா. ஆனா எனக்கு சந்தோஷம் இல்லை மாமா. ஏமா? இவ்வளோ நேரம் நானும் என் புருஷனும் வாழ்றத பத்தி பேசுனீங்க. முத்து ஒரு நல்ல வாழ்க்கை ஆரம்பிச்சாதான் எனக்கு சந்தோஷம். நிச்சயமா என் மனசுலயும் அந்த கவலை இருக்குமா. அதை உங்ககிட்ட வெளிக்காமிச்சிட்டா நீ தேவையில்லாமல் கஷ்டப்படுவேன் தான் நான் அதை பற்றியே பேசாமல் இருந்துட்டேன். நீயே அதை பற்றி பேசினதால நான் அதுக்குண்டான முயற்சிகள்லாம் நிச்சயமாக எடுக்கிறேம்மா. தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ் ஃபார் த அட்வைஸ். என்னத்த இது?